ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, இப்போ நம்ம இலக்கியா வந்து இதுக்கப்புறமா அது உண்மையை சொல்லாமல் இருந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது அப்படின்னு தான் வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் எவ்வளோதான் வந்து இந்த அஞ்சலி எனக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, அவளுக்காக நல்லது பண்ணுவேன் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தான் வந்து நம்ம இலக்கியா இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து என்னாச்சுன்னாக்கா, நம்ம இலக்கியா எல்லா உண்மை வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உன்னோட பொண்டாட்டி வந்து கர்ப்பமா இருக்காளான்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம உன்னோட பொண்டாட்டி வயிற்றுல 2 குழந்தை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவ என்ன ப்ராடு வேலை பண்ணியிருக்கான்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வியா வந்து கேட்டு நம்ம கார்த்திகே வந்து அதர விட்டாங்க நம்ம இலக்கியா. ஏன்னா நம்ம கார்த்திக் கேட்ட கேள்வி அந்த மாதிரி, அந்த குழந்தைகளும் உங்களோட குழந்தை மாதிரி தானே, எதுக்கு அதை கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டதும் நம்ம இலக்கியா போத நிறுத்து கார்த்திக், உன்னோட பொண்டாட்டி வயிற்றுல குழந்தையே கிடையாது, நீ சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமுறா பேசிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுறது ரொம்ப வந்து கரெக்டு தான். இப்போ அவங்க வயிற்றுல குழந்தையே இல்லை, சும்மா குழந்தைய கலைக்கிறதுக்காக பண்ணேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க கேட்குறாங்க. உன்னா இவ்வளோ பேசுறல, நீ போயிட்டு உன் பொண்டாட்டியை செக்கப் பண்ணிட்டு வந்து என் கையில் பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்து நீ என்ன மாதிரி தண்டனை சொன்னாலும் ஓகே, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் கார்த்திக்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா அவ கர்ப்பமாவே இல்லை, அது தெரியாம வந்து சும்மா தேவையில்லாம இங்க பேசிட்டு இருந்தா நம்ம யாருக்கா இருந்தாலும் வந்து ரொம்பவே கோபம் வரதான் செய்யும். அதனால தான் வந்து நம்ம இலக்கியாவை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்லேயே அவங்களே சொல்லியிருந்தா போதும், இந்த கார்த்திகே வந்து இந்த அஞ்சலியோட கதையை முடிச்சிருப்பாங்க செக்கப்ல. ஆனா என்ன பண்றது, அந்த டாக்டரையும் வந்து மிரட்டி இந்த அஞ்சலி ஃப்ராடு பேச வச்சுட்டாங்க. அதனால வந்து உண்மை எல்லாமே வந்து தெரியாம வந்து போயிடுச்சு. ஆனா நம்ம இலக்கியா வந்து இந்த ஒரு டைமில் வந்து எல்லா உண்மையும் வந்து தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கௌதம் கையில் வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகையில் நல்ல பேர் வாங்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அது அவங்களுக்கு தான் வந்து பெரிய ஆப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறமா வந்து இந்த அஞ்சலி விஷயத்தில் அவங்க தலையிடாமல் அவங்களோட லைஃப்பில் வந்து முன்னேறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து அவங்க நல்லபடியாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்றதை பார்த்துட்டு அவள் வந்து இவங்க விஷயத்தில் தலையிடுறதுக்கும் இவங்களே வந்து காரணமாக அமைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து சரி ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சலி வந்து அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுனாக்கா அவளோட கதையை வந்து மொத்தமாக முடிச்சு கட்டணும். அவள் பண்ண எல்லா தப்பையும் வந்து என்ன பண்ணணும்னாக்கா கார்த்திக் தெரியப்படுத்தி அவரை வச்சு வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு கட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து அவள் கெட்டது தான் வந்து பண்ணியிருக்கா, ஆனால் நல்லது ஒரு காலமும் வந்து பண்ணதே கிடையாது. இப்போ இந்த பைரவி வந்து ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கௌதம வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க எதுக்கு கால் பண்ணி நம்மளை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் எவ்வளோ நாளையும் வந்து கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சூட் கேஸ் ஃபுல்லாக பணத்தை எடுத்துட்டு நம்ம பைரவி வந்து போய் பார்க்குறாங்க. இப்போ போயிட்டு அங்கே பணத்தை கொடுத்துட்டு நீ இதோட அம்மாவும் கிடையாது, நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி மூஞ்சிலே எரிய போகிறாங்க. அதுக்காக தான் வந்து போயிருக்காங்க. அவர் பண்ண கரெக்டாக தப்புன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.